பொய்யான வாக்குறுதிகளை தருவது யார்? பொய்யான வாக்குறுதிகளை தருவது பிசாசானவன். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், பொய்யான வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் தந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவராகிய தேவன் அரசியல்வாதிகளைப் போல பொய் உரைக்கிற தேவன் அல்ல. பிசாசானவன் பொய் பேசுவான், மனிதர்களும் பொய் பேசுவார்கள். பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறாராம். பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அழித்து போடுவார் என்ற வசனம் நீங்கள் சங்கீதத்தில் வாசித்தது உண்டா? பொய்யுக்கு பிதா யாரு? பிசாசு. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? பொய்யா பேசுகிறீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அழிப்பார். எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் பொய் சொல்லுகிறவர்களை ஆண்டவராகிய தேவன் அழித்து போடுகிறார். இரத்த வெறி பிடித்தவர்களையும் வஞ்சகர்களையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அப்போ அருவருக்கிறார். எதற்காக அருவருக்கிறார்? அவங்க இரத்த பிரியர்களாக இருக்கிறாங்க. யார் அப்படின்னா பிசாசின் மனிதர்கள். பிசாசின் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்க அப்பா யார் அப்படின்னா பிசாசு, பொய்களின் தந்தை. அந்த பொய்களின் தந்தைக்கு பிள்ளைகளாய் அநேக பேர் இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற ஒரு சிலரும் கூட இந்த பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். பிசாசானவன் தங்களுடைய பிள்ளைகளை தன்னுடைய வழியிலே பயன்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு வழி இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. வேற ஒரு வழி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வழிக்கு போகாதீங்க, இந்த வழிக்கு வாங்க அப்படின்ட்டு. பொய் பேசுகிறவன் பிசாசு. இப்போ ஏவாளை வஞ்சித்தது யாரு? பிசாசானவன். ஏவாளை வஞ்சித்தல். இந்த வஞ்சித்தல் என்கிற தலைப்பின் கீழாக தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்ன? நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மோசம் போகாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மோசம் போகிறதுன்னா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். மோசம் போகிறது என்றால் என்ன? ஒருத்தரை நம்பி முழுசா நம்பி இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி அப்படியே சரணடையும் போது அவங்க ஏமாத்துற காரியம். அப்படி தானே? வார்த்தை ஜாலங்களினாலே பேசி 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 செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், பார்த்துடலாம், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க, அப்படியே ஓடி போயிடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் எப்படிப்பட்டவனா? மோசம் போக்குவான். அவனுடைய பேரு பொய்யன், பொய்யுக்கு பிதாவுமானவன். அவனுக்கு பேரு வஞ்சகன், வஞ்சிக்கிறவன். யாரை வஞ்சிப்பான்? தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமே வஞ்சிப்பான். வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவன் காணாமல் போயிடுவான். யார் வஞ்சிக்கப்பட்ட பிறகு? பிசாசினால் யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்களோ, வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவன் பக்கத்தில் நிற்க மாட்டான், ஓடிடுவான். ஆண்டவராகி தேவன் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தண்டனை கொடுக்கும் பொழுது அவன் அங்கே இருந்தானா? தண்டனை கொடுக்கும்போது இல்லை. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசவும் கிடையாது. அப்போ அவனுடைய வேலையை செய்து முடித்த பிறகு அவன் அருகிலே வரமாட்டான். ஏன்னா அவனுடைய வலையிலே விழுந்தவர்களை மீண்டும் மீண்டுமாக அவன் பார்க்க மாட்டான். அவன் பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா, இதுவரையில யார் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்க அவனை விழுக்காட்டுவோம் என்று சொல்லி தான் வருவான். எனக்கு அருமையானவர்களே, யோபுவை பார்க்கும் பொழுது யோபு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சரி, அதே போல் சோதனைக்காரனாகிய பிசாசின் வலையிலே எப்படி என்ன போனா பேதுரு விழுந்து போனா? அவன் இருதயத்துக்குள்ளாக வந்து அமர்ந்து விட்டானா? பாருங்களேன், இயேசுவோடு இருக்கிற பேதுருக்குள்ளாக இருதயத்தில் வந்து உக்காந்துட்டானா. நீங்கள் சபைக்கு வரீங்க, ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேங்கிறீங்க, அல்லது என்ன போனால் ஆண்டோடைய பிள்ளைங்கிறீங்க, நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுக்குள்ளே ஏன் இந்த பிசாசின் தாக்கங்கள் வந்து உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது? ஏன் பொல்லாத கனவுகள்? ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டைகள்? ஏன் எப்போதும் நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள்? ஆனால் தேவனை போல இருக்க வேண்டியதான ஆண்டவர் விருப்பப்படுகிறார். பிசாசானவன் என்ன வஞ்சிச்சான் தெரியுமா? நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள், நீங்கள் தேவனாகவே மாறிவிடுவீர்கள் என்று சொன்னான். அருமையானவர்களே, பொய்யான வாக்குறுதிகளை பிசாசானவன் குடிப்பான். அவனுக்கு பேர் வஞ்சகம். வஞ்சகம் செய்யக்கூடியவன் தான் அவன். வஞ்சகர்கள் ஒருவரின் ஆசைகளை தூண்டி நல்ல பலன்களை பெறுவதற்காக உறுதியளிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் பொய். நல்ல பலன்களை பெறுவதாக உறுதியளிக்கிறார்கள், ஆனால் அது அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய பொய்யா இருக்கிறது. அதுக்கு பேரு உண்மையில் அது பொய். இரண்டாவது, சந்தேகத்தை உருவாக்குவான். நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி தானே இந்த சபைக்கு வரீங்க.
அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்கள் கூட பேசக்கூடியவர்கள், அந்த சபைக்கெல்லாம் போகாதீங்க, வாங்க பெரிய கோயில் இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வஞ்சகத்துக்கு உட்பட்டவங்க. அந்த வழியில் நீங்கள் சிக்குண்டு தவிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி அவங்க இருக்கிறாங்க, உங்களையும் கேட்க விடாதபடி தடுப்பாங்க. எனவே சந்தேகத்தை முதலாவது உங்களுக்குள்ளே உருவாக்குவாங்க. வஞ்சகர்கள் ஒருவரின் நம்பிக்கைகளை தகர்த்து அவர்கள் தங்கள் சொந்த நம்பிக்கையின் மீது கேள்வி எழுப்ப செய்கிறார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அந்த நம்பிக்கையை கெடுக்க வைக்கிற வேலை யார் பாப்பா? யாருங்க பாப்பா? பிசாசு. அப்போ பிசாசின் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனால் தூண்டப்பட்டு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டு உங்களை குழப்பி விட்டு உங்களை கர்த்தரண்டையில் வராதபடி, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி, நல்லா ஆராதிக்க விடாதபடி குழப்புகிறவன் தான் அவன். அவன் ஏமாற்றுகிறவன், அவன் ஏமாற்றுதல் செய்கிறவன். எப்படி? வஞ்சகர்கள் ஒருவரை தவறாக வழிநடத்தி அவர்களை ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்ய தூண்டுகிறார்கள். அங்கே ஆண்டவர் ஆராதிக்க போகாதீங்க, நம்ம ஜோசியம் பார்க்க போகலாம். அல்லது நீங்கள் எதுக்குங்க எங்கே போகிறீங்க, நம்ம ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போகலாம். நீங்கள் ஏங்க எங்கே போகிறீங்க, நான் உங்களுக்காக செலவு பண்ணுறேன், உங்களுக்காக நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், வாங்க நம்ம வேன் பிடிச்சி போகலாம். எங்கே போகலாம்? விக்கிரக கோயிலுக்கு போகலாம், விக்கிரக தோப்புகளுக்கு போகலாம், அங்கே பலிகளை செலுத்தலாம், அங்கே ஆடு மாடுகளை செலுத்தி சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொல்லி உங்களை வஞ்சகர்கள் ஏமாற்றுவார்கள். அடுத்து சுயநல நோக்கத்தோடு இவன் செயல்படுவான். சுயநல நோக்கம். இவங்க ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களை எப்படி கெடுக்கிறது, இவங்க சபைக்கு போகிறாங்க, இவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, இவங்களை எப்படி கெடுக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் நல்லா ஜெபிக்கலான்னு சொல்லி உட்காரும் போது தான் 4 பேர் வந்து பேசி உங்கள் நேரத்தை விரயமாக்கி விடுவார்கள். அருமையானவர்களே, சுயநல நோக்கம். வஞ்சகர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதை விட தங்கள் சொந்த நலனுக்காகவே செயல்படுகிறார்கள். இந்த பிசாசானவன் தன்னுடைய சொந்த நலனுக்காகவே செயல்பட்டான். வலுசற்பம், அது பாம்பு விழுந்து போனது, அது என்ன பண்ணுறது என்றால், நான் விழுந்துட்டேன் அதனால் நீ விழுந்து போ அப்படிங்கிறதுக்காண்டியே அவன் வந்து செயல்படுவான். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ வஞ்சனையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அதனை நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும். வஞ்சகனை நீங்கள் முதலாவது தகர்த்தெறியணும். அல்லேலூயா. அணுகுண்டு சோதனை மாதிரி அவன் மேலே அணுகுண்டை போட்டு அவனை பொசிக்கிறணும். பிசாசானவனை அழிப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிசாசுகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. பேய்க்கு பேர் அணுகுண்டு பேய்னு வச்சிருக்கிறாங்க. பாஸ்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு பேய் அப்படின்னு இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் எப்படி அப்படின்னா, அணுகுண்டுகளை போகும் பொழுது இஸ்ரவேலில் ஒரு தடுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அயன்டோம். அயன்டோம் என்ன அப்படின்னா, எத்தனை ஏவுகணை போட்டாலும் அயன்டோம் என்னன்னா தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள்லாம் அயன்டோம் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எத்தனை ஏவுகணை வேணுமான்னு போட்டுக்கிட்டே இருறா, பார்த்துக்கலாம், ஆனால் என்னை ஒரு சேதமும் செய்யாது, என்னை தாக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை உடையவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, மத்தேயு 24:4 வாசிங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கவங்க பூரா உங்களை மோசம் போக்குறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு தான் இருக்கிறான். அதனால வஞ்சிக்கப்படாது இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருடைய நாளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது, சமீபித்து வருகிறது. நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நாளுக்கு நாள் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். எனவே இப்பொழுது பிசாசானவன் ஈஸியாக நாடுகள் நடுவிலே, மக்களின் நடுவிலே அவனுடைய வேலைகளை அதிகமாய் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவன் தோற்று போவதற்காகவே தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாட்டின் தலைவர்களுக்குள்ளாக பிசாசானவன் ஊடுருவி பலத்த செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒலிவ மலையில் வெளிப்பாட்டை அதிகமாய் கொடுத்தார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? சீசர்களை பார்த்து சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொன்னார். அப்போ வஞ்சிக்கிறவன் யாருக்கிட்ட வருவானா? வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறவங்கிட்ட போக மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது வஞ்சித்து வீழ்த்தி தள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஏவாள் வீழ்ந்து போனால் நீங்களும் விழ வேண்டும், வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம், சித்தமாக இருக்கிறது. பிசாசுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, பிசாசுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, பிசாசுக்கு ஒரு எய்ம் இருக்குது. அவன் கோல் வச்சு அடிக்கிறான்.
என்னன்னா வஞ்சனை உண்டாகும். தேசத்தின் தலைவன் வஞ்சக ரீதியிலே செயல்படும் பொழுது தேசத்தின் குடிகள் பாதிக்கப்படுகிறார்கள், தேசத்தின் குடிகள் அழுகிறார்கள், சமாதானம் இல்லாமல் ஐயோ இந்த போர் எங்களுக்கு வேண்டாம், நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு கதறுகிறாங்க.